So, நம்மளோட subscriber AJ-ன்றவர் என்கிட்ட Instagramல கேட்டிருந்தாரு Moto 1 Vision பத்தி ஒரு வீடியோ போட சொல்லி. So, அவருக்கு இந்த வீடியோ டெடிகேட் பண்றோம். So, உங்களுக்கு ஏதாவது क्वेश्चंस இருக்கு, வீடியோஸ் ஏதாவது வேணும்னா என்கிட்ட நீங்க Instagramல டைரக்ட்டா கேட்கலாம், நான் கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவேன். So, லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல லீவ் பண்றேன், செக் அவுட் பண்ணி பாருங்க. So, வீடியோவுல போலாம் வாங்க. இங்க மோட்டோ பயங்கரமா மார்க்கெட்டிங் பண்ற டிஸ்பிளேல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். சோ இங்க பார்த்தோம்னா ஒரு 6.3 inches Full HD Plus IPS LCD பேனல். இங்க வந்து ஒரு பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே யூஸ் பண்ணிருக்காங்க. சோ அதனால இங்க ஸ்கிரீன் டு பாடி ரேஷியோ அரௌண்ட் 92% கிட்ட இருக்கு. சோ இது ஏன் இவ்வளவு குறைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா சைட் பெசல்ஸ், அதுக்கப்புறம் இந்த பஞ்ச் ஹோலோட சைஸ் எல்லாமே பெருசா இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க ரொம்பவே வியர்டா லுக் பண்றது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆஸ்பெக்ட் ரேஷியோ தான். சோ இங்க ஃபர்ஸ்ட் ஒரு 21:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ அதனால பாத்தீங்கன்னா போன் ரொம்பவே நேரோவா டாலா தெரியுது. சோ அது பாத்தீங்கன்னா இன்னுமே கொஞ்சம் சினிமேட்டிக்கா இருக்கும் மூவிஸ் வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது. சோ அது ஒரு பிளஸ் பாயிண்டாவே இருக்கு. பட் இங்க அவங்க AMOLED டெக்னாலஜி யூஸ் பண்ணிருந்தாங்கன்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். சோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு அப் டு மார்க்னு சொல்லலாம். உள்ள என்ன சிப்ஸே தராங்கன்னு பாத்தீங்கன்னா சாம்சங்கோட Exynos 9610 தான். சோ இது பாத்தீங்கன்னா Snapdragon 660 அளவுக்கு ரொம்பவே சிமிலரான ப்ராசஸர் தான். கேமிங் பர்ஃபார்மன்ஸ் கூட அந்த அளவுக்கு சிமிலரா தான் இருக்கும். சோ அடுத்து இங்க யூஐன்னு பார்த்தோம்னா Android 1 ப்ரோக்ராம் தான் இந்த போன். பட் எங்க மோட்டோ என்ன ப்ராமிஸ் பண்றாங்கன்னா அடுத்த 2 வருஷத்துக்கு இங்க எல்லா விதமான சாஃப்ட்வேர் அப்டேட்ஸும் நாங்க தருவோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. பட் இது நம்ப முடியுமான்னு தெரியல. ஏன்னு பாத்தீங்கன்னா இன்னி வரைக்குமே சில மோட்டோ போன்ஸுக்கு அப்டேட்ஸ் அவ்வளோ ரெகுலரா வந்தது இல்லை. சோ இங்க பாத்தீங்கன்னா Snapdragon 660 அளவுக்கு இந்த Exynos 9610 பவர்ஃபுல்லா இருந்தாலுமே பிரைஸ் ரேஞ்சுக்கு அது ஓகேவான்னு எனக்கு தெரியல. சோ பிரைஸ் ரேஞ்ச் என்னவா இருக்கும்னு நான் வீடியோட எண்ட்ல சொல்றேன். சோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. பேட்டரின்னு பாத்தீங்கன்னா இங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா தந்திருக்கலாம். ஏன்னு பாத்தீங்கன்னா இங்க வெறும் 3500 mAh பேட்டரி தான் தராங்க. சோ இன்னும் கொஞ்சம் அட்லீஸ்ட் 4000 mAh பேட்டரியா இருந்ததுன்னா கொஞ்சம் லாங் லாஸ்டிங்கா இருக்கும். பட் பரவாயில்ல. சோ சார்ஜர்னு பாத்தோம்னா இங்க மோட்டோட டர்போ பவர் தராங்க. சோ இது பாத்தீங்கன்னா ஒரு 18 வாட் அவுட்புட் தர சார்ஜர். சோ பேட்டரி அண்ட் சார்ஜர் அவுட்புட் ஃபேரா தான் இருக்கு. சோ அடுத்த பில்டுன்னு பார்த்தோம்னா இங்க கிளாஸ் சாண்ட்விச் டிசைன் தான். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே Gorilla Glass 5 சப்போர்ட் பண்றாங்க. பட் இங்க IP ரேட்டிங் இல்ல. பேசிக்கா என்னெல்லாம் இன்க்ளூட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா போனோட பின்னாடி ட்ரெடிஷனலான ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், இங்க மோட்டோட சிம்பிள் இருக்கு. சோ டைப் சி போர்ட் ப்ரொவைட் பண்றாங்க. 3.5 ஹெட்போன் ஜாக் ரீடைன் பண்ணிருக்காங்க. ரொம்பவே நல்ல விஷயம் தான். சோ லாஸ்ட் டைம் ஹைபிரிட் சிம் ஸ்லாட் தான் யூஸ் பண்றாங்க. சோ இங்க பாத்தீங்கன்னா நீங்க 2 சிம் அப்படின்னா ஒரு சிம் அண்ட் ஒரு மைக்ரோ SD யூஸ் பண்ணிக்கலாம். Moto 1 Vision பாத்தீங்கன்னா சில ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் லான்ச் ஆயிடுச்சு. பட் இன்னும் இந்தியாவுக்கு தான் வரல. சோ இந்த போன் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஜூன் மிட்ல இந்தியாவுக்கு வரும்னு நினைக்கிறேன். சோ ஃபைனலா பிரைசிங் என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா அரௌண்ட் 21,000 இந்த போன் லான்ச் பண்ண போறாங்க. சோ 21,000 ரூபாய்க்கு இந்த போன் இந்த ஸ்பெக்ஸோட வந்ததுன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது அந்த அளவுக்கு வேல்யூ ஃபார் மணி இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா Realme 3 பாருங்க 8,000 ரூபாய், பட் Snapdragon 660 யூஸ் பண்ணுது. Realme 3 Pro, Snapdragon 710 எல்லா விதத்திலயும் இந்த போனோட அது எக்ஸல் பண்ணும் தான் சொல்லணும். பட் அது பாத்தீங்கன்னா வெறும் 14,000 ரூபாய் தான். பட் Realme X வரப்போது 18,000 ரூபாய்க்கு. எல்லா விதத்திலயும் அது பாத்தீங்கன்னா அரௌண்ட் 25,000க்கு பிரைஸ் பண்ற அளவுக்கு அந்த சிப்செட் அடுத்த ஸ்பெக்ஸ் எல்லாமே அந்த போன்ல அந்த அளவுக்கு தந்திருக்காங்க. பட் பிரைசிங்குமே கம்மியா தான் இருக்கு. சோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த Moto 1 Vision அந்த அளவுக்கு வேல்யூ ஃபார் மணியா இல்ல. சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ காமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. சோ அது வரைக்கும் நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். என் பேரு வெங்கட்.